guys, I'm Jane. So today, do you know where am I? Yes, I'm in KFC. So if you see, I'm in KFC. So today what we are going to do means we are going to see this whole KFC hotel and we are gonna eat and give food review. So let's see it. அப்புறம் எப்போதுமே ஒரு விஷயத்த நான் மறந்துட்டே இருக்கேன். நான் தான் ஏற்கனவே தமிழில் பண்ணுறேன்னு சொல்லி இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கேன். அது பழக்கமாகி போச்சு, நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கேஎஃப்சியில் என்ன இப்போ வெளியில் இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஷாப் வந்து வெளியிலேருந்து உள்ளே போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து இந்த கேஎஃப்சி எங்கே இருக்குன்னா கரூரில் இருக்குது. கரூர் கேஎஃப்சியில் தான் நம்ம இருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். கேஎஃப்சி தாத்தாங்க தான் இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நெக்ஸ்ட் என்னன்னா சின்ன ஹோட்டல் தான், ஒரு பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை. அது பேர். ஸோ இங்கே வந்து யார் வந்துருவாங்க, நானும் எங்கள் அக்காவும் தான் வந்துருக்கோம். ஸோ இந்த டைம் தான் நாங்கள் உட்காருக்கோம். நான் எங்கே இருக்கேன், நான் பாத்ரூமில் இருக்கேன். ஓகே, இது வந்து எனக்கு தெரியல, லைட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் ரெண்டு பாய்ஸ். ஸோ இதுதான் பாத்ரூமு. பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன இந்த டிஷ்யூ பேப்பரு, டாய்லெட் தான். யூனிவர்ஸ்லாம் இருக்கும். இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் நினச்சேன். இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. நம்ம போய் சிக்கன் சாப்பிட்டு போகலாம். இதுதான் என் தாத்தா. ஆர்டர் பண்ணலாம் தான் நானும் அவளாக இருக்கேன், தாத்தாவும் அவளாக இருக்காங்க. ஸோ வாங்க ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக இருக்குது. இது வந்து வெல்த் இல்லைன்னு நான் நினச்சேன். பட் இது வந்து என்னென்னா ஏசி, ஏதோ ஒரு ஏசி, ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. என் தாத்தா தான் சொன்னார். ஏசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்தால் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷர் ஆகிடுவாங்க. அந்த டர்ட்டி ஏர் வந்து உள்ளே போய்ட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் வந்து வெளியில் விடும். ஸோ அது வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் புதுசாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஆர்டர் வந்துட்டுருக்கு தாத்தா. ஸோ வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட அந்த கேஎஃப்சி ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெப்சி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பெப்சி ட்ரை பண்ணுறது. கொக்கோ கோலா சாப்பிட்ருக்கேன், பட் பிடிக்கல. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக கொக்கோ கோலாவோட பெப்சி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா இதுக்கே திட்டுவாங்க ஆக்சுவலாக. சிக்கன் சாப்பிடுவோம். டோட்டலாக 13 பீசஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரை சிக்கன் என்னோட ஃபேவரெட். சூப்பராக இருக்கு. சாப்பிட்றது ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ என்னன்னா இப்போ வந்து இது வந்து இதுக்கு வந்து நான் 10 பாயிண்ட்ஸ்க்கு நான் எவ்வளோ மார்க் பண்ணுவேன்னா ஒரு 8 தருவேன். ஸோ தாத்தா என்ன ரிவ்யூ தரான்னு பார்ப்போம். சொல்லுங்கள், 10 பாயிண்ட்ஸ்க்கு இந்த சிக்கனுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸ் தருவீங்க? 7. வெஜ்ஜு நான் சாப்பிட போகிறதில்ல, எங்கள் தாத்தா தான் சாப்பிடுவார். ஸோ அவர் வந்து இதோட வெஜ்ஜோட ரிவ்யூ மட்டும் அவர் சொல்லுவார். ஸோ அவ்வளோதான். இல்லை வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா கூட சொல்லுவார். பெப்சிக்கு 10க்கு நான் எவ்வளோ தருவேன்னா ஒரு 5 கொடுப்பேன். ஹாஃப் தருவேன் 10க்கு ஃபுல் பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து நான் ஒரு ஹேக் கற்றுருக்கேன். அந்த ஹேக் நான் வந்து பர்கர் சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ தாத்தா வந்து பர்கர் சாப்பிட்டாங்க. தாத்தா 10 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தருவீங்க? வெஜ்ஜுக்கு 7. ஸோ வெஜ் என்னமோ நல்லா இருக்குது. நான் வெஜ் சாப்பிட போகிறதில்ல, நான்வெஜ் மூடில் போட்டேன்.
சிக்கன் தான் என்ன சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ரோபோ சாப்பிட்டு பெப்சி முடிச்சுட்டு அப்புறம் உங்களோட அந்த ஹேக் காமிக்கிறேன். அது ஒரு சீக்ரெட், நான் அப்போ காமிப்பேன். எஸ் சாப்பிட ஸோ இப்போ நான் பர்கர் ட்ரை பண்ணுறேன். வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு வேணாம், அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ பர்கர் இது பார்த்தீங்கன்னா அதே சிக்கன் தான் உள்ளேயும் இருக்குது. பட் எந்த வழியில் சாப்பிட்றேன் சாப்பிட சொல்கிறேன். டென்னுக்கு 10 ஃபுல் பாயிண்ட்ஸ் எடுத்துருவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஹேக்குன்னு சொன்னேன்ல. ஸோ என்ன ஹேக்னா, இந்த சிக்கன்லாம் இருக்குல்ல, பக்கெட் சிக்கனில் டோட்டலாக நான் இந்த சாஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த சாஸ்லாம் மேலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட போகிறேன். அதுதான் இந்த ஹேக்கு. இது யாரும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இந்த சாஸ் நிறையா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிக்ஸ் பண்ண சொல்லுங்க. மிக்ஸ் பண்ணி தரீங்களா? ஷேக் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் இந்த சிக்கனில் இருக்குது. நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். என்னன்னா ஒரு ரிவ்யூ என்னன்னா 10க்கு நான் 10 கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாம் மிக்சட் ஃப்ளேவர்ஸில் இருக்கிறனால நல்லா இருக்குது சிக்கன் டேஸ்ட்டு. ஸோ எஸ், ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இதே மாதிரி நிறையா ஃபுட் ரிவ்யூஸ் வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் மெக்டொனால்ட்ஸு, பர்கர் கிங் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயந்த் அண்ட் லிங்கேஷ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.